ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை குட்டி மெசேஜோட கேட்போமா? இந்த கதை பேரு தி லயன் அண்ட் த மவுஸ். சிங்கமும் எலியும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுன்னு தான் இந்த கதை. கதைக்குள்ள போலாமா? சரி. ஒரு நல்ல பச்சை பசேன்னு இருக்க காட்டுல ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். காட்டுக்கே ராஜாவாம். ஆக்சுவலி அந்த சிங்கம் ரொம்ப நல்ல சிங்கமா. லயன்னாலே யாருக்கு தாங்க பயம் இருக்காது? அதோட அந்த ஃபெரோஷியஸ் லுக் அண்ட் ஒரு கம்பீரமான வாய்ஸ் கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கும் இல்லையா? அப்படிதான் எல்லா அனிமல்ஸ்க்கும் இந்த சிங்கம்னாலே ரொம்ப பயமா. ஒரு நாள் இந்த சிங்கம் ரொம்ப சோர்ந்து போய் ரிலாக்ஸ் பண்ணலான்னு ஒரு மரத்துக்கு அடியில படுத்து தூங்கிட்டு இருந்துச்சான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம குட்டி பையன் என்ட்ரி கொடுத்தாங்களாம். யார் அது? நம்ம எலிக்குட்டி தான். எலினா எப்பவுமே துரு துரு துருன்னு இருக்கும்ல, உங்க எல்லாரும் மாதிரியும். அதுவும் இந்த எலி வந்துட்டு அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷமா வேற இருந்துதான். கண்ணு மண்ணு தெரியாம இஷ்டத்துக்கு குதிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருந்திருக்கு. அப்படி குதிச்சு குதிச்சு வரும்போது சிங்கம் தூங்கிட்டு இருக்குன்னு கூட கவனிக்காம சிங்கம் மேலேயே எகிரி குதிச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. தில்லு பாத்தியா நம்ம தலைக்கு? எது மேல இருக்கும்னு கூட தெரியாம ஆடிட்டு இருந்திருக்கு. லயன் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இந்த குட்டி எலி குதிச்சதெல்லாம் அதுக்கு ரொம்ப அதிகமா தெரியல. ஆனா இது அதோட விட்டா சரி. ரொம்ப நேரமா ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆட்டம் போட்டுட்டு இருந்திருக்கிறதுனால அந்த லயன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி செம்ம கோவத்துல எழுந்து ரோர் பண்ணிடுச்சான். நம்ம குட்டி எலிக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு, ஐயோ நம்ம சிங்கம் மேலையா இவ்வளோ நேரம் ஆட்டம் போட்டிருந்திருக்கோம், போச்சு போ அப்படின்னு பயந்துருச்சான். செம்ம டென்ஷன் ஆகி அந்த லயன் வந்து எலிய கையில தூக்கிட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டுருச்சான். ஐயோ என்ன மன்னிச்சிரு சிங்கம், நீன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன், கண்டிப்பா இதை திரும்ப நடக்காது, நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு வகையில உதவி பண்றேன் சிங்கம், என்னை மன்னிச்சு விட்டுடு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சான். சிங்கத்துக்கு சிரிப்பு வந்துருச்சான். என்னது, நீ போய் உதவி பண்ணுவியா? நீ எவ்வளவு சின்னதா இருக்கேன்னு தெரியுமா? உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். கண்டிப்பா நான் பண்ணுவேன் சிங்கம், இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சு விட்டுடு ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுச்சான். நம்ம சிங்கம் தான் ரொம்ப ஸ்வீட்டான சிங்கம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சரிப்போ அப்படின்னு சொல்லி விட்டுடுச்சான். அப்படியே கொஞ்ச நாள் ஆயிடுச்சான். ஒரு நாள் சிங்கம் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது டப்னு ஒரு சவுண்ட் வந்துச்சான். அங்க ஒரு வேட்டைக்காரன் ஒரு வலையை விரிச்சு வச்சிருந்திருக்கான். இதை தெரியாம அந்த சிங்கம் அந்த வலையில போய் மாட்டிக்கிச்சு. பாவம் ரொம்ப ஃபைட் பண்ணிருந்திருக்கு, கத்துதான். ஆனா ஒண்ணுமே முடியலையாம். யாருமே அந்த பக்கம் வராதனால உதவிக்கும் யாரும் வர முடியலையாம். ஆனாலும் அந்த சிங்கம் விடாம கத்திட்டே இருந்திருக்கு, ஏதாச்சும் உதவி கிடைக்கும்னு நம்பி. அப்போ இந்த எலிக்குட்டி அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருந்தப்போ அந்த லயன் கத்துற சத்தம் கேட்டுட்டு, எங்கேயோ லயன் கத்துதே அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்துருக்கு. பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அன்னைக்கு நம்மளை மன்னிச்சு விட்ட சிங்கம் இதுதானே, இதுக்கு நம்ம உதவி பண்றோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோமே, இதுதான் அது சரியான நேரம் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போச்சான். போயிட்டு சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான், சிங்கம் சிங்கம் நீ பயப்படாத, நான் உனக்கு ஏதாச்சும் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த சிங்கத்துக்கு ஒண்ணுமே புரியலையாம். இவ்வளோ பெரிய உருவத்தோட இவ்வளோ நேரமா போராடிட்டு இருக்கேன், என்னாலேயே ஒன்றும் முடியல, இத்தினூண்டா இருந்துக்கிட்டு இது வந்து ஏதோ உதவி பண்றேன்னு சொல்லுது, என்ன பண்ண போகுது அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்துச்சான் அந்த சிங்கம். அப்போ இந்த எலி வந்து அதோட சூப்பர் பவரை யூஸ் பண்றதுக்கு ஐடியா பண்ணுச்சான். யாருக்காச்சும் தெரியுமா எலியோட சூப்பர் பவர் என்னன்னு? எப்பயாச்சும் உங்க வீட்லலாம் எலி வந்திருக்கா? எங்க வீட்லலாம் சின்னப்போ நிறைய எலி வந்திருக்கு. இது என்ன தெரியுமா பண்ணும்? துணி, புக்ஸ், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ்னு எது கிடைச்சாலும் கடிச்சு வச்சிரும். எஸ், அதுதான் அதோட சூப்பர் பவர். அந்த சூப்பர் பவரை இப்போ யூஸ் பண்ணி தான் இந்த லயனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த எலி பிளான் பண்ணுச்சு. போய் என்ன பண்ணுச்சோம், அந்த வலைய கடிச்சு 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 துப்பிருச்சான். அப்படி பண்ணதுனால அந்த லயன் ஈஸியாக அதை கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்துருச்சான். வெளியில வந்த லயனுக்கு ஒரே ஷாக்கம். இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன் நீ, உன்னை போய் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த லயன் சொல்லிச்சான். அதுக்கு அந்த எலி சொல்லிச்சான், அன்னைக்கு நீ என் மேலே இரக்கம் காட்டினதுனால தான் இப்போ என்னால் இந்த உதவி உனக்கு பண்ண முடிஞ்சது லயன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். ரெண்டு பேரும் அப்பத்துலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? இரக்கம் காட்டும் குணம் ரொம்ப நல்லது. கைண்ட்னஸ் இஸ் லைக் அ பூமராங்னு சொல்லுவாங்க. பூமராங்னா என்னன்னு தெரியுமா? நம்ம ஒரு பொருளை தூக்கி போட்டா அது நம்ம கிட்டேயே திரும்ப வரும். அந்த மாதிரி தான் கைண்ட்னஸும். நம்ம கைண்டா இருந்தா நம்ம கிட்டேயும் எல்லாரும் கைண்டா நடந்துப்பாங்க. ஸோ நீங்களும் எல்லார்கிட்டயும் கைண்டா நடந்துப்பீங்களா? நடந்துப்பீங்கன்னு நம்புறேன். சரி, இந்த ஸ்டோரியை எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்னேன்னு தெரியுமா? இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்டோரி. நான்
குட்டியாக அவங்கள மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்டோரி அடிக்கடி எங்கள் அப்பா சொல்லுவார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸ்டோரினா அது இதுதான். நிறைய ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காரு, பட் அதில் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஸ்டோரி எங்கள் அப்பாவோட நரேஷன்லேயே இதுதான். ஓகே ஸ்வீட் ஹார்ட்ஸ், நான் இப்போ என்னோட ஃபேவரட் ஸ்டோரி சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் ஸ்டோரி ஏதாச்சும் நான் இந்த பாட்காஸ்ட்டில் நரேட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை நரேட் பண்ணுறேன். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை ஹாப்பியாக கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களை என்னோட அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர் மை டியர் ஸ்வீட் ஹார்ட்ஸ்.